வணக்கம். நான் எஸ் மைமா, டீம் டி, குரூப் பி. இன்று குமரி அறிவியல் பேரவையின் சார்பாக நான் மூலிகை மருந்தாக ஜிஞ்சீபர் அமிர்தத்தை செய்ய போகிறேன். இது சளி மற்றும் இருமலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது, செரிமான கோளாறுகளை குணப்படுத்துகிறது மற்றும் உடம்பின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சுக்கு செரிமானத்தை மேம்படுத்தி சளி மற்றும் இருமலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. கிராம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து பல் மற்றும் ஈறுகளை பலமாக பராமரிக்கின்றது. ஏலக்காய் சுவாச பிரச்சனைகளை தீர்த்தல், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றில் உதவுகின்றன. மிளகு செரிமானத்தை மேம்படுத்துகிறது, நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பெருஞ்சீரகம் செரிமானத்தை மேம்படுத்துதல், எடை இழப்புக்கு உதவுதல் போன்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. லவங்கப்பட்டை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன. ஓமம் செரிமானத்தை மேம்படுத்தி சளி இருமலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. மஞ்சள் அழற்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டது, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தேன் ஊட்டச்சத்து வழங்குகிறது, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, இருமல் மற்றும் சளியில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. முதலில் நான் கூறிய எல்லா பொருட்களையும் தனியாக இடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து 30 வினாடிகளுக்கு இடித்த எல்லா பொருட்களையும் மிதமான சூட்டில் வறுக்க வேண்டும். ஆனால் பெருஞ்சீரகத்தை வறுக்கக்கூடாது, ஏனெனில் அதை வறுத்தால் அதன் சுவையும் மருத்துவ குணங்களும் குறைந்துவிடும். வறுத்து அரைத்த பொருட்கள் பார்ப்பதற்கு இப்படித்தான் இருக்கும். இப்பொழுது நன்கு வடிகட்டி பால் காய்ச்சிய வெல்லத்தில் தேவையான அளவு அரைத்த பொருட்களை போட வேண்டும். பொருட்கள் இந்த நிறைக்கு வந்த பிறகு நாம் சிறிதளவு தேன் சேர்க்க வேண்டும். தேன் பதப்படுத்துவதற்கு உதவுகின்றது. கடைசியாக ஜிஞ்சீபர் அமிர்தம் தயாராகிவிட்டது. இதை லேகியமாகவும் உண்ணலாம் அல்லது பிடித்த வடிவில் செய்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஜிஞ்சீபர் அமிர்தத்தை இப்பொழுது என் தம்பியிடம் குறுக்க இடுகிறேன். இது எப்படி இருக்கு? இது ரொம்ப இனிப்பாக உள்ளது. அதுவும் இல்லாமல் இதில் மிளகு போட்டிருக்கனால இதோ காரமும் இனிப்பும் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. இது மெடிசனா? ஆமாம். ஓகே, 3 நாளைக்கு காலையில் நைட்டு இதை சாப்பிட்டேன்னா உனக்கு செரிமான கோளாறு, சளி, இருமல் எல்லாமே சரியாயிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிக்கா. இந்த வாய்ப்பினை வழங்கிய குமரி அறிவியல் பேரவைக்கு என் சார்பில் நன்றி.